ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோவில் ஆனந்த தாண்டவபுரம்ங்கிற கிராமத்தில் நடந்த ஒரு சஷ்டியப்த பூர்த்தி விழாவை எல்லாரும் பார்த்து ரசிச்சிங்க. இப்போ அதே கிராமத்துக்கு தான் நாம் ட்ரெயினில் போய்கிட்டுருக்கோம். இந்த ஆனந்த தாண்டவபுரம்ங்கிற கிராமம் மயிலாடுதுறையிலேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த கிராமம் மட்டும் இல்லை, இந்த கிராமத்தோட ரயில்வே ஸ்டேஷன் கூட ரொம்ப அழகாக இருக்குது. கும்பகோணம், மாயவரம், சிதம்பரம் ரூட்டில் இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின் எல்லாம் இந்த ஸ்டேஷனில் நிற்கும். இந்த கிராமத்தில் இருக்கிற பெருமாள் கோவிலில் இன்றைக்கி ருக்மிணி கல்யாணம் விழா நடக்க போகிறது. அதனால் முதல்ல பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஊரையும் நம்ம சுற்றி பார்க்கலாம். இதோ சீர் வரிசைகளோட கல்யாண உற்சவம் ஆரம்பிச்சாச்சே, பார்த்து ரசிக்கலாமா? இன்றைக்கி நாள் முழுக்க இந்த உற்சவம் நடக்கும். அதனால் நம்ம நடுவில் போய் எங்கள் அம்மாவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்களாம். அவங்கள போய் பார்த்துட்டு வரலாமா? இது அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீலாம்பாள் என்கிற நீலு அவர்களின் வீடு. அம்மா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்கள பார்க்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமும் வந்துட்டாங்க. எல்லாரும் சிரித்து பேசி அவங்களோட குழந்தை காலத்தை நினைவுபடுத்தி அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போ நம்ம போக போகிற வீடு எங்கள் அம்மாவோட இன்னொரு ஃப்ரெண்டு லக்ஷ்மி அவங்களோட வீடு. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு போன போது நான் எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போய் அவங்கள காமிச்சேன். பல வருஷங்களுக்கு அப்புறம் தன்னோட தோழி வந்து தன்னை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவங்க உயிரோடு இல்லைன்னு கேள்விப்பட்டது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இங்கிருந்து உங்களை இன்னொரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி இந்த ஊருக்கு வந்தபோது இந்த வீட்டை நான் ஃபோட்டோ எடுத்தேன். இடிஞ்சு பழைய வீடாக இருந்தது. அதை இப்போது ரெனோவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை காமிக்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் எப்படி பழசாக இருக்குன்னு. இந்த வீட்டோட சொந்தக்காரர் திரு சுந்தர் அவர்கள் இங்கேயே தங்கி இந்த வீட்டை ரொம்ப அழகாக கட்டிகிட்ருக்காரு. இப்போ தான் வேலை நடந்துட்டுருக்கு. பாருங்கள், கோவிலில் பாடுறது இங்கே எவ்வளோ சத்தமாக கேட்குறது பாருங்கள். இவங்க தான் இந்த வீட்டை பராமரிக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். இவர் பாருங்கள், திண்ணையை இப்படி சுற்றி வர மேடை மாதிரி கட்டி மாற்றி அமைச்சிருக்காரு. திண்ணையோட இந்த பக்கம் ஒட்டு திண்ணை இருக்கும். இந்த ஒட்டு திண்ணையிலேருந்து நம்ம உள்ளே போனால் இங்கே ரேழி. இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம். வீடை வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அது வந்து வைப்ரண்ட்டாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம பார்க்குற ரூமுக்கு பேர் தாவாரத்து உள். தாழ்வாரத்தில் இருக்கும் உள் அப்படிங்கிறது செல்லமாக தாவாரத்து உள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இது இப்போ நேராக நம்ம அழகாக பார்த்துட்டு கிச்சனுக்குள்ளே போகிறோம். கிச்சன் பாருங்கள், எவ்வளோ ஹியூஜ் கிச்சன். இப்போல்லாம் மெட்ராஸில் வந்து ஒரு ஃப்ளாட்டே இந்த கிச்சன் சைஸுக்கு தான் இருக்கும். இங்கெல்லாம் வந்து ஊஞ்சல் போட்டிருப்பாங்க. இப்போ ரெனோவேட் பண்ணுறதுனால சாமான் எதுவும் இல்லை. அங்கே நடுவில் தொட்டி மித்தம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் பாத்திரமெல்லாம் தேய்ப்பாங்க. இதோ எழுத்தாப்பில் 2 கதவு இருக்குது. ஒன்று ஸ்டோர் ரூமுக்கு, ஒன்று பின்பக்கத்துக்கு போகிற வழி. இதோ இப்போ இந்த ஹாலை இன்னொரு தடவை பார்த்துட்டு நம்ம வந்து பின்பக்கம் போய் பார்க்கலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்ச நிலைமையில் இருந்த வீடா இது அப்படின்னு பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற லோக்கல் கொத்தனார் தான் யாராவது கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தான் இதெல்லாம் நல்லா தெரியும். இப்போ வாங்க பின்னாடி போகலாம். இதுக்கு பேர் 2ஆம் கட்டுன்னு பேர். இப்போ இந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு கிச்சன்லேருந்து வந்துடலாம். சில வீடுகளில் கிச்சன்லேருந்து 2ஆம் கட்டுக்கு கதவு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி சில வீடுகளில் பின்பக்கம் வரத்துக்கு நேரடியாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், வாஷ் பேசின், பாத்ரூம் எல்லாம் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி வசதியாக பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நம்ம இந்த வீட்டோட கடைசி கட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல அவர் தான் தற்காலிகமாக தங்கி இங்கேருந்து வேலை பார்க்குறதுக்காக இந்த இடத்த கட்டிகிட்ருக்காரு. அதுலேயும் பாருங்கள், எல்லா வசதிகளும் இருக்குது. கிச்சன், பாத்ரூம், படுத்துக்கிறதுக்கு இடம் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த இடத்த கூட அவர் ஒரு கலை நயத்தோடு பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். கலர்ஃபுல் கிளாஸஸ், அந்த பழங்காலத்து ஆன்டிக் மர சாமான்கள் எல்லாம் வச்சு பாத்ரூம் கூட அத்தனை ஒரு அழகாக இருக்குது. ஒரு சைடு க்ளோசெட், இன்னொரு சைடு குளிக்கிற இடம் அப்படின்னு. இந்த திண்ணை கூட பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. அதில் ஒரு குஷன்ஸ்லாம் வச்சு அப்படியே பின்பக்கத்துக்கு வந்துடலாம். இப்போ மேலே பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். முன்னாடியெல்லாம் ஓடு தெரியும், பின்னாடி இப்போ இவர் கட்டியிருக்கிற கட்டடம் தெரியும். இந்த இடத்துலேருந்து சிவன் கோவில் ரொம்ப கிட்ட, அதனால் அதையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கோவில் 12ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்களால் கட்டப்பட்டது. பிருகன் நாயகி கல்யாண சுந்தரி சமேத பஞ்சவட்டீஸ்வரர் தன்னுடைய பக்தர் ஒருவருக்காக தில்லை நடராஜரே இங்கு வந்து ஆனந்த தாண்டவம் புரிந்ததால் இந்த ஊருக்கு ஆனந்த தாண்டவபுரம் என்று பெயர்.
இதோ பஞ்சவடீஸ்வரர் தரிசனம். 63 நாயன்மார்களில் ஒருவரான மணிகஞ்சர நாயனார் அவர்களுக்கு அருள் பாலித்த ஸ்தலம். அவரது பெண் புண்ணியவர்தனியின் திருமணத்தின் போது இங்கு ஒரு முனிவர் வேடத்தில் வந்து இங்குள்ள பிந்து தீர்த்தத்தில் நீராடி அவர் பெண்ணின் தலைமுடியை தனக்கு வேண்டுமென கேட்டவுடன் மணிகஞ்சர நாயனார் சற்றும் தயங்காமல் மறுநாள் திருமணமாகவிருக்கும் பெண்ணின் தலைமுடியை அவருக்கு தானமாக கொடுத்து விட்டார். இதோ அன்னை கல்யாண சுந்தரி. இவருக்கு அருகிலேயே இந்த ஊரின் முக்கிய தெய்வமான துர்க்கையம்மன் அமைந்துள்ளது. துர்க்கையம்மன் பொங்கல் இந்த ஊரில் மிகவும் விசேஷம். மீண்டும் மணிகஞ்சர நாயனார் கதைக்கு செல்வோம். அவர் தனது பெண்ணின் முடியை சிவபக்தருக்கு தானமாக கொடுத்தவுடன் அந்த சிவபெருமானே அவருக்கு நேரில் காட்சியளிக்கிறார். இதை கேள்விப்பட்ட அவரது மருமகன் கலிக்காமர் தனக்கு சிவபெருமானின் தரிசனம் கிடைக்காமல் போய்விட்டதே என்று வருந்தி வேண்ட அவருக்கும் சிவபெருமானின் தரிசனம் கிடைக்கின்றது. இந்த கலிக்காமரும் 63 நாயன்மார்களில் ஒருவர். கோவில் தரிசனம் முடிந்து அக்ரஹாரத்திற்குள் வந்துவிட்டோம். இதோ இந்த வீட்டில் அந்த பஜனையில் பாடிய பாகவதர்கள் அனைவருக்கும் மதிய உணவு பரிமாறுகின்றார்கள். மதிய உணவு முடிந்து வெற்றிலை போட்டுக்கொண்டவுடன் சற்று ஓய்வெடுத்து கொண்டு மீண்டும் மாலையில் கோவிலுக்கு சென்று பஜனையை தொடங்கிவிடுவார்கள். விடிய விடிய நடக்கும் பஜனையில் வாருங்கள் நாமும் சென்று கலந்து கொள்வோம். உள்ளே சென்று வரதராஜ பெருமாளை சற்று அருகில் நின்று கண்குளிர தரிசிக்கலாமே. அந்த விளக்கை கிருஷ்ணராக பாவித்து அதை சுற்றியாடும் திவ்யநாம நடனம். இப்படியாக இந்த கிராமத்தில் வாழும் மனிதர்களுக்கு இப்படி ஒரு தெய்வீகமான பொழுதுபோக்கு எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது இல்லையா? பாருங்கள் அமைதியான இந்த கிராமத்தை. இந்த கிராமத்தின் நிகழ்வுகளை மிக அழகாக வீடியோ எடுத்து எனக்கு உதவிய திரு சுந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி இன்னொரு அழகான கிராமத்து நிகழ்வை என்னோட அடுத்த காணொளியில் காமிக்கிறேன். தவறாமல் பாருங்க. கூடிய விரைவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.